நடுக்கடலில் ஈரான் கப்பலை வழிமறித்து அமெரிக்க கடற்படை துரத்தி அடித்ததாக புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி ஈரானிய கொடியேந்திய இந்திய எம்டி ஸ்ட்ரீம் என்ற கச்சா எண்ணெய் கப்பலை அமெரிக்காவின் USS ரஃபேல் பெரால்டா என்ற ஏவுகணை அழிப்பு கப்பல் வழிமறித்து துரத்தி அடித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள கடல்சார் முற்றுகையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 13 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த முற்றுகையின் மூலம் இதுவரை சுமார் 38 கப்பல்களை அமெரிக்க படைகள் திருப்பி அனுப்பியுள்ளன அல்லது தடுத்து நிறுத்தியுள்ளன. ஈரான் நிழல் கப்பல் படை மூலம் செய்யப்படும் எண்ணெய் ஏற்றுமதியை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் இந்த நடவடிக்கையை சர்வதேச கடற்பரப்பில் நடக்கும் கடற்கொள்ளை மற்றும் ஆயுதமேந்திய வழிப்பறி என்று கடுமையாக சாடியுள்ளது. ஏற்கனவே மெஜஸ்டிக் எக்ஸ் மற்றும் டிஃபானி ஆகிய 2 கப்பல்களை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ள நிலையில் இந்த 3வது கப்பல் இடைமறிப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் குறித்து பேசப்பட்டாலும் மறுபுறம் கடலில் இத்தகைய அதிரடி நடவடிக்கைகள் தொடர்வது மத்திய கிழக்கில் ஒரு நிலையற்ற சூழலை உருவாக்கியுள்ளது.